பாழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி பராங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்த குட்டி நகருதடி கொண்ட கால செவப்பும் முக்கு வனப்பும் எனக்கு இருக்குன்னு சிரிக்குதடி காட்டு சிரிக்கி காட்டு சிரிக்கி அருகாட்டு சிரிக்கி மழை கொடுப்பாலோ இடி இடிப்பாலோ மாயமாய் போ. பர்சனல் அசிஸ்டன்ட் வேணான்னு சொன்ன முகர கட்டையா இது. நம்ம வந்து இப்படி உட்காந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ரெண்டுத்துக்கும் ஒண்ணு கூட தெரியலப்பா. இந்த லட்சணத்துல நம்ம வெளியில தானே பேசுறோம், மனசாச்சு கூட எதுவும் பேசலையே. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கியா? உங்களை பார்த்துருக்கேன்னு கேட்டா பார்த்துருப்பேன் தான். ஏன்னா பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒன் ஆஃப் த ஓனர். சரி, கால் அடிபட்டுச்சுன்னு சொன்னியே, வலிக்குதான்? வலிக்கல, இப்போ பரவாயில்ல. ஆமா, பர்சனல் அசிஸ்டன்ட் வேலைக்கு தான் நாங்கள் ஆள் எடுத்தோம். ஆனா நீ என்ன ஏதோ உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கிற மாதிரி இப்படி லுக்ல வந்திருக்கா? ஏன் பொண்ணு பார்க்க வந்தால் தான் இந்த மாதிரி கிளம்பணுமா? நார்மலாக அப்படி கிளம்பக்கூடாதா? கிளம்பலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் இது பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன், நீ பிஏவா இருக்க போகிறது விக்ரம்க்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ விசாரிச்சிருப்பல்ல, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், ஸோ ஒரு ஃபார்மல் கோட் இருக்கும் அப்படின்னு. இல்லை, இவன் இன்டர்வியூவா பண்ணுறான். ஏன் சார், பர்சனல் அசிஸ்டன்ட் இப்படி வரக்கூடாதா? உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதுலாம் அடுத்த பட்சம். பட் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும்ல, கேள்விப்பட்டிருப்பல்ல? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இன்னைக்கு இப்படி போகணும்னு தோணுச்சு. அதான் ஏன்னு கேட்குறேன். தெரியலையே. இருந்தாலும் ஏய், ஏன் திடீர்னு மென் வாய்ஸில் பேசுகிற? அடே, நீங்கள் கூட தான் மென் வாய்ஸில் பேசுகிறீங்க, ஆனால் உங்கள் லிப் மூமெண்ட் இல்லையே. ஆமாம், உனக்கு கூட லிப் மூமெண்ட் இல்லை, ஆனால் டெய்லியும் கூப்பிட்ற மாதிரி இருக்கு. கடவுளே, இப்போ கூட கடவுளேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்போ கடவுளேன்னு நீ சொல்லலையா? பாருடா, அந்த கடவுளேன்னு கூட்டது நானு, பாவி நானு, துரோகி நானு, அடி வாங்க போறது நானு, சாவ போறது நானு, சமாதி கட்ட போறது எனக்கு. ஐயோ, எதுக்கு நீங்க இப்ப அவ்வளவு தூரமா போய் உட்காந்துருக்கீங்க? ஏமா, நீலாம் என்ன நினைச்சிட்டு இருக்க? பர்சனல் அசிஸ்டன்ட் வேலைக்கு தானே வந்த? சார், என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் பர்சனல் அசிஸ்டன்ட் வேலைக்கு தான் சார் வந்தேன். நீங்க என்ன சார் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க? பாருமா, நான் தான் ஏதோ பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா நீ என்கிட்ட உட்காந்து கதை பேசிட்டு இருக்கேன். சார், நீங்க நான் விடும்போது காப்பாத்துனீங்க, அதுவும் இல்லாமல் காலை மறிச்சிட்டேன் அப்படின்றதுனால எக்ஸ்கியூஸ் பண்ணீங்க. சரி, ஓகே, ஏதோ மனிதாபிமானத்தில் போட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். எனக்கு என்ன தெரியும் நீங்க இப்படிலாம் ஏதோ நினப்புல பேசிருப்பீங்கன்னு. ஏதோ நினப்புல பேசிருப்பனா? ஏய், என்ன பேசுறேன்? ஒரு தமிழ் கலாச்சாரத்துல இருந்துகிட்டு, ஒரு தமிழ் பொண்ணா இருந்துகிட்டு, இப்படி நான் பக்கத்துல கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசினா இப்படித்தான் பேசுறதா? பாருங்க சார், தேவையில்லாம என்னோட கேரக்டரை பத்தி பேசாதீங்க. நீங்க வளைஞ்சு வளைஞ்சு மொக்க போட்டு பேசிட்டு இப்ப என் மேல தப்புன்னு சொல்றீங்க. ஏதோ ஒரு கீர்த்தனமான பொண்ணுன்னு நினைச்சீங்க போல. நான் ஏதோ எனக்கு ஆறுதல் சொன்னீங்கன்னு நினைச்சு அமைதியா கேட்டுட்டு இருந்தா நீங்க என்ன சார் என் கேரக்டரை தப்பா பேசுறீங்க? மச்சான், பண்ணது உன் தப்புன்னா என்னடா என் தப்பே? என்னடா என் தப்பே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பர்சனல் அசிஸ்டன்ட் வேலைக்கு நான் ஆளையே செலக்ட் பண்ண சொல்ல 10 பேர் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புனேன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒருத்தைய செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டு இவ இப்படிலாம் பேசுறத நான் கேட்கறதுக்கா? அச்சான், நீ சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன்ல அந்த புள்ள வந்துச்சு, நான் செலக்ட் பண்ணேன். இதுக்கு நடுவில் நீ மடியில தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்ப நான் நினைச்சா பார்த்தேன். ஏய், நீ பாத்தியா நான் கொஞ்சிட்டு இருந்ததா? ஆத்த மச்சான். ஏய், ஒழுங்கு மரியாதை இந்த பிள்ளை வெளில அனுப்புடா. அப்படிலாம் பண்ண முடியாது மச்சான். பாருங்க சார், உங்க இஷ்டத்துக்கு வேலைக்கு எடுக்கிறதுக்கும் உங்க இஷ்டத்துக்கு வேலையை விட்டு போன்னு சொல்றதுக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு சில குவாலிஃபைடோட தான் வந்திருக்கேன். ஏனோ தானோலாம் வரல, புரியுதா உங்களுக்கு? அக்ரிமெண்ட் சைன் வாங்கியிருக்காரு, ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு, பார்வதி மேம் கிட்ட பேசி ஓகே பண்ணிட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன வெளியில போன்னு சொன்னா அந்த அக்ரிமெண்ட்லாம் செல்ல காசா? எந்த கேப்ல நான் இதெல்லாம் பண்ண? எப்படா சைன் வாங்கினா பைத்தியக்காரன் நாய? அதான் நீ சொன்ன குவாலிஃபிகேஷனோட அந்த பொண்ணு வந்துச்சு. உங்க அம்மா வேற இன்டர்வியூ முடிச்சுதான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னென்ன பண்ண சொல்றேன்? சரி, குவாலிஃபைடான பொண்ணு தானே, இதுக்கப்புறம் ஏன் டிலே பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு உடனே சைன் வாங்கி உடனே ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் மச்சான். எல்லாத்தையும் தேவையில்லாம வேலை பார்த்துட்டா ஜெய். சார், அவர் ஒன்றும் தேவையில்லாத வேலைலாம் பண்ணல. நீங்க தான் பண்றது எல்லாம் தேவையில்லாத வேலை, தேவையில்லாத பேச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் சார் அஜய் சாரை திட்டுறீங்க? குவாலிஃபைடு எல்லாத்தையும் பற்றி கரெக்டாக செக் பண்ண அவர் கரெக்டாக தான் இருக்காரு. தேவையில்லாமல் ஒரு ஓனரை இருந்துக்கிட்டு வந்த பர்சனல் அசிஸ்டன்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் நடந்துக்கிட்டேன். நீங்கள் தான் குவாலிஃபைட் கிடையாது. அஜய் சார் நல்லவர்.
ஏய் ஓவரா பேசுற. எங்க அம்மா கிட்ட சொல்றேன்னா, எங்க அம்மா கிட்ட இப்பவே சொல்றேன். இப்படி ஒரு கேவலமான பொண்ணுன்னு சொல்றேன்னா. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் சிசிடிவி செக் பண்ண சொல்லுவேனே. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது தெரிஞ்சிருமே யார் என்ன பண்ணாங்கன்னு. ஏன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அஜய் சார் உட்காந்துருக்காரு, அவர் மனசாட்சியோட பேச மாட்டாரு? கண்டிப்பா மனசாட்சியோட தான் பேசுவேன். மச்சான் நீ என் ஃப்ரெண்டு இல்ல. அந்த ஒரு மணி நேரத்துல இந்த அஜய் கேரக்டர் பத்தி, இந்த அஜய் நல்லவன்றதுலாம் அந்த பொண்ணு புட்டு புட்டு வைக்கும்போது நான் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தான் பேசணும். என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தான் விக்ரம் நடந்துக்கணும். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, தப்பான பொண்ணு கிடையாது. ஏய் அஜய் வேணாம், தாரா தான் வேணும். அந்த முத நாளே இவ்வளவு வாய் பேசிட்டு இருக்கு இந்த பிள்ளை. எப்படி இந்த பிள்ளை தான் வேணுங்கிற? அந்த முத நாளே நீங்க கொஞ்சினீங்க, நான் என்ன சொன்னேன்? ஏதாவது தப்பா சொன்னனா? இப்ப கூட நீங்க மெய் மறந்து கொஞ்சனதை மறந்துட்டு வேற மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் ஏதாவது சொன்னனா? மச்சான் இந்த பிள்ளை சரி வராது. இல்ல இந்த பிள்ளை மட்டும்தான் சரி வரும்னா. அஜய் சார் சொல்லுமா. நீங்க ரொம்ப நியாயமானவர் சார். நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிறீங்க. எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு. அந்தோடனே நீ கூட இந்த அஜய் பத்தி புரிஞ்சுட்டு பேசின. எனக்கு கூட உன்னை பிடிச்சிருக்குமா? நீ நேர்மையா இருக்க. அஜய் சார் உங்களை சார்னு கூப்பிடும்பொழுது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இவர் வேணா இந்த கம்பெனியோட ஓனராக இருக்கலாம். இவர் எப்படி வேணாலும் பேசலாம், நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல என் மனசில் நீங்கள் கோசந்து நின்றுட்டீங்க. அதனால நான் உங்களை அண்ணன் கூப்பிடலாமா? மச்சான் வேணா, இவ ஏதோ ட்ரை பண்றா. அஜய் அண்ணா. தங்கச்சி. அஜய் அண்ணா. தங்கச்சி என் தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, என்ன சொல்லும் பேச்ச கேளு யாருமா தாரா தங்கச்சி. அண்ணன் எல்லா நேரம் தங்கண்டா, என் அண்ணன்டா, என் கூட நின்னா வண்டலூர் சிங்கண்டா. உன்ன போற தங்கச்சி அம்மா யாரும் இல்ல ஆபீஸ்ல, குணத்துல கோடீஸ்வரி என் கூட போற காதனால. நீ சிரிச்சா நான் சிரிப்பேன், நீ அழுதா நான் துடிப்பேன், மதுரை வீரசாமி நீ ஐயா. சும்மா அண்ணா. ஏய் மரியாதை அவளை கூட்டு வெளில போடா. சத்தியத்துக்கு நீதிக்கு நியாயத்துக்கு கட்டுப்பட்ட இந்த அஜய் ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டேன். உங்க அம்மா கிட்ட தாரா தான் பர்சனல் அசிஸ்டன்ட் முடிவு பண்ணி சொல்லிட்டேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. யாராவது தடுத்தா இந்த அஜயோட விஸ்வ ரூபத்தை பாப்பீங்க. நீ எழுந்து வா தங்கச்சிமா, நம்ம பாத்துக்கலாம். அவன் கிடக்குறான், அவன் என்ன பர்மிஷன் சொல்றது? நான் சொல்றேன் பார்வதி அம்மா கிட்ட, நீ எழுந்து வா. நீ தான் விஜய்க்கு பர்சனல் அசிஸ்டன்ட். இது அஜய் அண்ணன் எடுத்த முடிவு, யாராலையும் மாத்த முடியாது. அஜய் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு ப்ரோ. செலக்ட் பண்ணிட்டான் விக்ரம். பர்சனல் அசிஸ்டன்ட் இப்போதைக்கு அவனுக்கு மஸ்ட்டு. அதை அவன் ரியலைஸ் பண்ணுறான்ல. ரியலைஸ் பண்ணானான்னு தெரியாது, ஆனால் ஒரு பர்சன் எடுத்தாச்சு, அவ்வளோதான். ப்ரோ உண்மைதான் சொல்கிறேன். அப்புறம் ஏதாவது மாற்றி செய்யலையான்ட்டு மாட்டிட்டு முடிக்கிறதுக்கா? டேய் உண்மையிலே அவன் வேலைக்கு அவன் கூட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வேணும், புரியுதா? எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவன் தனியாக பண்ணிட்டு இருக்கான். அதை அவனால் புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுதுன்றதெல்லாம் கரெக்டு தான் ப்ரோ. ஆனால் அவன் பர்சனல் அசிஸ்டன்ட் வேணான்னு தான் சொல்கிறான். அப்புறம் செலக்ட் பண்ணிட்டேன்றீங்க? ஆமாம் செலக்ட் பண்ணிட்டோம், ஆப்ஷன் இல்லையே. எதுக்கிட்ட இப்போ இவ்வளோ பவ்யமாக நின்று ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்க? இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்? அதுக்கே இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பாடி லாங்குவேஜில்? ப்ரோ நான் எப்பவும் போல தான் ப்ரோ இருக்கேன். உங்கள் கணக்கெலாம் அப்படி தெரிஞ்சா நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் ஆன்சர் சொன்னேன். பர்சனல் அசிஸ்டன்ட் வேலைக்கு ஆள் எடுத்தாச்சு. பார்வதி அம்மாவுக்கு ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இங்கே பாரு அஜய், ஒர்க்கெல்லாம் நீயும் லேர்ன் பண்ண பாரு. ஒர்க்கை லேர்ன் பண்ணியிருந்தா நான் ஏன் ப்ரோ உங்கள் ப்ரோ கூட சிக்கி சின்ன பின்னமாக போகிறேன்? நல்ல கம்பெனியாக போய் பார்த்து ஜாயின் பண்ணிட மாட்டேன்னா? அவ்வளோமே கொடுக்கணும்னு பரவாயில்ல, நிம்மதியாக இருந்தால் போதுன்னு போயிடுவேனே. என்ன மைண்ட் வைஸா? சே இல்லை ப்ரோ. ஒழுங்கா அவனை ஒர்க் என்னன்னு அந்த பொண்ணு கலெக்ட் பண்ண சொல்லு. இவன் இல்லாத டைம்ல அந்த பொண்ணு அந்த ஒர்க் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கணும். நீங்கள் தான் தைரியமான அண்ணனாச்சு, நீங்கள் கூப்பிட்டு சொல்லலாம்ல. இப்பரு உன் மைண்ட் வைஸ் கேட்குது. நான் தைரியமான அண்ணன் தான், நான் கூப்பிட்டு சொல்லுவேன், அதில் எதுவும் இஷ்யூஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நீ போய் சொல்லு, அதான் கரெக்டாக இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தவங்க ஆஃபீஸ் வந்தால் ஓகே சமாளிக்கலாம். குடும்பமே ஆஃபீஸ்க்கு வந்தா இந்த அஜய் மட்டும் எப்படி சமாளிப்பேன்? என்னடா? இல்லை ப்ரோ, கல்யாணம்லாம் ஆச்சு. அன்னி கூட ஏதாவது படத்துக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், இல்லை நம்ம ஊரை சுற்றி காமிக்கலாம். அதை விட்டுட்டு வந்து ஃபைலை பார்த்துட்டு இருக்கீங்களே, அதான் புது மாப்பிள்ள இப்படி இருக்காருன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அக்கறைக்கு நன்றி. என்ன அண்ணன் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறதுக்காக அண்ணன் பூரி படைகிறேன்னா நம்மளும் தெரியுது ப்ரோ. இதுல கிளம்பு. இருந்தாலும் ப்ரோ இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்காக வந்திருக்கிற பொண்ணு எவ்வளோ நாள் இருக்கும்லாம் தெரியாது ப்ரோ. எதுக்கும் நீங்கள் மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. அம்மாவுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறதுன்னு அதெல்லாம் அந்த பொண்ணு தாக்கு பிடிச்சி இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பார்த்துக்கலாம். நீ கிளம்பு.
கிளம்பாமா பின்ன இங்கே உட்காருவான் ஆள் பாரு 5 லிட்டருக்கு 5 வரும்போதே குடிச்சிட்டு வந்துருவார் போல இங்கே வந்து வேற பாவே பார்க்க வேண்டியது புது மாப்பிளக்கெல்லாம் எங்கேயாவது 1% மூஞ்சில் இருக்கா அவன் கல்யாணம் ஆனால் 3 மாசம் வெளியில வர மாட்டான்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்பொழுது இவர் 30 நாள் கூட அவளை ஆஃபீஸ்ல வந்து உட்காந்துட்டு கேள்வி கேட்கிறாரு டேய் 30 நாள் ஆனாலும் இப்படிதான் கேள்வி கேட்பேன். அது என்ன ப்ரோ மனசுலயும் நினைக்க கூடாதுன்றீங்க வாயாலையும் கேட்க கூடாதுன்றீங்க அது அப்படிதான். கடவுளே நான் போறேன்னா போய் அந்த பொண்ணுக்கு ஒரு கால் கட் பண்ணுங்க விக்ரம் கிட்ட கேட்டு. கண்ணே கனியே உனை கைவிட மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே சொல்லு நிவி. ஆமா நம்ம கல்யாண போட்டோ ஃப்ரேம் பண்ணி வந்துருச்சா? இப்போதான் நிவி வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஸ்ரீ எடுத்துட்டு வந்து கொடுத்தான். பட் ஆல்பம்லாம் எதுவும் வரல, வீடியோவும் வரல. இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வரும்னு சொன்னான். இப்போதைக்கு இந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தேன்டா, வச்சுக்கோ ரூம்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஆனா என்கிட்ட நீங்க காட்டவே இல்ல. காட்டக்கூடாதுன்னு இல்லை நிவி, அவன் இப்போதானே எடுத்துட்டு வந்து கொடுத்தான். சரி ரூம்ல மாட்டினா எப்படியும் நீ வருவ, அப்ப சொல்லிக்கலாம் தான். ஏமாம்மா நானா வந்து பார்த்து நானா கேட்டால் சொல்லுவீங்க, இல்லைன்னா இந்த ஃபோட்டோவை மாட்டிட்டு இப்போ போயிருப்பீங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும், அப்படி தானே? அப்படி இல்லை நிவி, நீ ஏன் அப்படி புரிஞ்சுக்கிற? ஒரு வேளை நான் மாட்டி வச்சா நீ பார்த்து சந்தோஷப்படுவ அப்படின்றதுக்காக ஒரு சர்ப்ரைஸா மாட்டலான்னு கூட நினைச்சிருந்துருக்கலாம்ல. இல்லை நீங்கள் ஏதோ சொல்லி சமாளிக்கிறீங்க. இங்கே பாருங்க, கல்யாண ஃபோட்டோ எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃபோட்டோ வந்துருச்சுன்னு உடனே நீங்கள் கூப்பிடுறது இல்லையா? நிவி இங்கே பாரு வந்துருச்சு அப்படின்னு. அது வந்து நிவி, இல்லை மாமா, எதையுமே உங்களுக்கு என்கிட்ட சொல்ல பிடிக்கல, எதையுமே பேச பிடிக்கல, அவ்வளோதான். நல்லாவே நான் புரிஞ்சுக்கிறேன். நிவி எல்லாத்தையுமே தப்பு தப்பா தான் புரிஞ்சுக்கிற, அது உனக்கு புரியுதா? நான் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க, அப்படி தானே? அப்படி இல்லை நிவி. நான் ஒன்றும் சொல்லலை மாமா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கே இருங்க. ஏய் நீ ஏன் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆகுற? எனக்கு புரியல சீரியஸா உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு. நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை மாமா. ஏற்கனவே காலையில் பேசின விஷயத்துக்கே பாட்டி என்ன தான் திட்டிகிட்டு இருந்தாங்க. நீ தேவையில்லாமல் ராகவனை டென்ஷன் பண்ணுற, இந்த மாதிரி இருக்கா அப்படி இருக்க இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் திரும்ப நான் உங்களை எதுவும் டென்ஷன் பண்ண விரும்பலை. நாளைக்கு அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போவீங்கன்னு சொன்னாங்க. ஏதோ அது கூப்பிட்டு போகிறீங்களா இல்லையா, இல்லை என்னை மட்டும் அனுப்பி விட்றீங்களா? அம்மா வீட்டுக்கா? ஆமாம், நான் தான் போகணுன்னு சொன்னேன் பார்வதி அத்தைக்கிட்ட. நாளைக்கு ராகவனை கூப்பிட்டு போக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பாட்டியும் சரி போயிட்டு வாடின்னு சொன்னாங்க. ஏன் நான் ஆசைப்பட்டா நீங்கள் கூப்பிட்டு போக மாட்டீங்களா? இல்லை கூப்பிட்டு போக விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் மாமாவை கூப்பிட்டு போய் விட சொல்கிறேன். விருப்பம் இல்லாமலாம் இல்லை. இப்போ என்ன, நாளைக்கு நான் ஊருக்கு கூப்பிட்டு போகணும், அவ்வளோதானே கூப்பிட்டு போகிறேன். அவ்வளோதானே? அப்படின்னா சளிச்சுக்கிட்டு தானே இப்போ கூப்பிட்டு போகிறீங்க? நிவிமா எனக்கு சீரியஸாக தெரியலடா உங்ககிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுவும் பேச வேணாம், எதுவும் கற்றுக்கவும் வேணாம், எனக்கு தூக்கம் வருது. சரி என் ஃப்ரெண்டு வெளில நிற்கிறான்ல, அவன்கிட்ட பேசிட்டு அவனை அனுப்பிட்டு வரேன், நீ தூங்கு. காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? நீ எத்தனை மணிக்கு கிளம்புனாலும் கூப்பிட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். டைம் என்னன்னு முடிவு பண்ணிட்டு நீ சொல்லு, நான் கூப்பிட்டு போகிறேன். ஏமாம்மா, நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா வரதுக்கு 2-3 நாள் ஆகும். நீங்கள் எப்படி வந்துடுவீங்களா இல்லை அங்கே இருப்பீங்களா? எப்படி நீங்கள் வந்துடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். வந்து நாள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் பாருங்கள். ஏன்னா தோணன்னு பேசாமல் இருப்பேன். நான் போய் என் ஃப்ரெண்டை அனுப்பிட்டு வரேன். ஃபாரின்லேருந்து வந்தீங்களா? 2 பேரும் வீட்டுக்கு வர வேண்டியதுனடா. இப்போ வந்து ஃபாரினுக்கு போனால் ஃபார்மாலிட்டிக்கு வீட்டுக்கு வரலாம். எப்போவுமே ஃபாரின் போயிட்டு இருந்தா எப்படி ஃபார்மாலிட்டி கூப்பிட்டு வர்றது? ஏய் நம்ம தான் வாய் கொழுப்படுத்தி பேசாதன்னு சொல்லியிருக்கேன். ஒழுங்காக வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக போயிருக்க வேண்டியது ஆஃபீஸ்க்கு. இப்படித்தான் நானும் உங்களைப் போல் உண்மையை உரக்க கூறினேன். ஆனால் உங்கள் பேரன் செவிகளில் அதுதான் விழவில்லையே. என் தாய் என்னை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார்கள் கோடாலி தைலம் வேண்டும் என்று. அதை தான் என்னால் கொண்டு கொடுக்க முடியவில்லையே. ஒரு பிள்ளையாய் என்னை பெற்றதற்கு என் தாய் என்ன பாவம் செய்தார்கள் சொல்லுங்கள் பாட்டி. கடவுளே. சரி அந்த டாபிக்லாம் விடுவோம். பாட்டி எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? ஆமாம் இந்த பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல? இல்லை பெரிய அண்ணன் கதையை அப்புறமா கேட்கலாம். ஏன்டா அவன் மடியில் ஏறி உட்காந்துருக்கேன், கீழே இறங்குடா. அது பேண்ட் அழுக்காயிடும். அப்போ அவன் பேண்ட்டு அவன் சேர்ல உட்காந்துருக்கான், அழுக்காவாது. லூசு பாயில, நீ போய் சேர்ல உட்கார வேண்டியதானடா. அது இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கு. கன்ஃபார்ம் லூசு தானே.
பாட்டி உங்க பேரனுங்க கூடலாம் சேர்ந்தா லூஸா தான் ஆகலாம். ஆஸ்கார வடை வாங்கலாம். ஏலே கம் டு த பாயிண்ட் பாட்டி. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க, மறந்துடுவேண்ணா. கேளு கேளு. பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுல, என்ன கதை? அந்த கதை தான் லிஸ்ட்ல இல்லையா? லிஸ்ட்ல இல்லையா? ஆமா லிஸ்ட்ல தான் இல்ல. என்ன கதை தான் எங்களுக்கும் புரியலன்னு. போறான் வரான், ஏதோ சாப்பிட்றான் தூங்குறான், ஒன்றும் பிடிப்பலையே. ஏன் பாட்டி அன்னிக்கிட்ட அண்ணன் பேசுறது இல்லையா? அன்னிக்கிட்ட அண்ணன் பேசலாம் ரெடியா தான் இருக்கான். ஆனா அண்ணி பேசுறது தான் சரியில்லைன்னு. அண்ணி பேசுறது சரியில்லையா? ஆமாண்டா, நீங்களே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எப்படா ஒழுங்கா பேசியிருக்கீங்க? இல்ல ஒண்ணா உட்காந்து ஏதாவது பேசி சிரிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்குலாம் யார்ட்டையாவது எப்படி பேசணும்னு தெரியுமா? சொல்லு பார்க்கும். அதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு போய் கிளாஸ் எடுத்துருவாங்கன்னு அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு தேவையான எல்லாம் ஒரு ஆள் வச்சு செஞ்சிருவாங்க. பட் எங்களுக்கு ஆசை தான் பாட்டி, அம்மா கிட்ட போய் பேசணும், கலகலப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எங்களுக்கு நிறைவேறிச்சா என்ன? பேச்சுக்கு நீயாச்சும் வந்து ஃபாரின்லேருந்து வந்தீங்க, ஏன்டா ஆஃபீஸ்க்கு போனீங்க, இங்கே வர வேண்டியதானடா அப்படின்னு கேட்குற. ஏதோ நீ இருக்கிறதுனால கேட்குற. இல்லை அப்படின்னா யார் கேட்க போறான்? தம்பி விளையாட்டுக்கெலாம் சொல்ல பாட்டி, சீரியஸாக தான். தோ ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், அம்மா எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அம்மா பிஸியாக இருக்காங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். அப்படிலாம் இல்லடா, உங்களுக்காக தானே ஓடுறா. எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டு எங்களுக்காக ஓடி சொத்து சேர்த்து வச்சு மட்டும் என்ன பாட்டி பண்ண போகிறாங்க? அதுக்கு நீங்களாச்சும் அண்ணன் தம்பி யாராவது ஒழுங்கா பேசிக்கணும். பேசுகிறோம், ஆனால் பாண்டிங் தான் வரமாட்டேது ரொம்ப. பாட்டி 3 பேர் கூட எனக்கு நல்ல பாண்டிங் வருது தெரியுமா? 3 பேர் என்ன சர்ற மாதிரியா வச்சு செய்கிறாங்க. ஆனால் இவங்க 3 பேருக்கு என்ன மட்டும் பார்த்தா ஏன் பாட்டி அப்படி தோணுது? ஏலே அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான்டா. தம்பி ஆசையாக தான் பாட்டி இருக்கு. அம்மா சாப்பிட்டியாடா, தூங்கினியாடா, இல்லை சாப்பாடு உனக்கு என் கையால் நான் வைக்கட்டுமாடா அப்படின்லாம் என்னைக்காவது ஒரு நாள் கேட்டுற மாட்டாங்களான்னு ஆசையாக தான் பாட்டி இருக்கு. ஏய் இப்பவும் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அப்படின்றத எங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு தாண்டா இருக்கா. பாட்டி ஒரு அம்மாவா ஒரு பிள்ளைகிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசுறது வேற, தான் பிள்ளைக்கு எல்லாம் கிடைச்சிச்சான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாட்டி. ஏன்டா அப்படிலாம் பேசுற? ஆஃபீஸ்லேயே கூட இருந்துடலான்னு தோணுது பாட்டி. ஏன்னா ஆஃபீஸில் இருந்தால் கூட ஆஃபீஸ் விஷயமா பேசுறதுக்காக அம்மா ஒரு நாளைக்கு 4-5 தடவை கால் பண்ணுவாங்க. அப்படியாச்சும் அம்மா குரலில் கேட்டுருவேன். அதனாலே சில டைம் தோணுது ஆஃபீஸில் இருந்தால் அம்மா கிட்ட பேசுகிற வாய்ப்பாச்சும் கிடைக்கும்னு. சின்ன வயசுலேருந்து படிங்க, பிஸ்னஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியே வளர்த்துட்டாங்க. அண்ணங்கிட்ட நான் சரியாக பேசுனது கிடையாது, அண்ணன் என்கிட்ட சரியாக பேசுனது கிடையாது. ஒருத்தன் மட்டும் இருக்கான் எல்லார்கிட்டையும் பேசி எல்லாரையும் கலகலப்பாக வச்சுக்கணும்னு. அவன் வீட்டில் இருந்தாலாச்சும் ஏதாவது சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அவனும் இல்லை. டேய் நீங்க எல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பாசமா இருக்க வேண்டியதானடா. வரல பாட்டி, அம்மா அப்படியே எங்களை ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அவங்கள மாதிரியே தான் இப்போ நாங்களும் இருக்கோம். யார்கிட்டையும் பேசாமல் எங்கள் வேலை உண்டு நாங்கள் உண்டுன்னு. அண்ணங்கிட்ட பேசணும்லாம் தோணும், ஆனால் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டோமா, அதனால பெருசாக அண்ணங்கிட்ட பேச வரல பாட்டி. டேய் மனசுக்குள்ள இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காதடா. டேய் விக்ரம, என்ன ஃபீல் பண்ணுறியா என் கதையை கேட்டு? ஐயா உன் கதையை கேட்டு ஃபீல் பண்ணணும், 1000 தடவை ஃபீல் பண்ணணும். இந்த கதையை நீ எத்தனை தடவை ஆங்கிலாங்கில் சொல்லியிருக்க தெரியுமா? அத்தனை தடவையும் கேட்டு பழகிட்டேன். பாவப்பட்டேன் ஒரு 10 லட்சம் தடவை. அதுக்கப்புறம் அதை மீறி போகும்போது பாவப்படலாம் தோணலண்ணா. நீலாம் ஒரு ஃப்ரெண்டு இல்லை இல்லை, என்ன பைத்தியன்னு நினச்சிட்டு இருக்கல்ல இல்லை, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லைல்ல இல்லை? இல்லை ஒழுங்கா வாய முட்றான். பாட்டி அவன் சும்மா ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். நீ எந்த தலையை தடவி கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அவனை விட்டா நாள் கணக்காக பேசுவான் இந்த டாப்பிக்கை பற்றி. அதனால அந்த டாப்பிக்கை விட்டுட்டு வெளில வாங்க. அதுவும் உண்மைதாண்ணா. ஏன் பாட்டி அண்ணன் உண்மையாகவே அன்னிக்கிட்ட சரியாக பேச மாட்டானா, இல்லை இவங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? ஏன்டா அப்படி கேட்குற? பிரச்சனையா பிரச்சனை இல்லையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலடா. சில டைம் நல்லா பேசுகிறா, சில டைம் ஒரு மாதிரியா பேசுகிறா. அப்படி இருக்கும்போது என்னத்தை கண்டுபிடிக்க? கல்யாணம் ஆன புதுசில் அவன் எப்போ இருட்டாவும் ரூமுக்குள்ளே போய் பொண்டாட்டிக்கிட்ட பேசலாம்னு நினைப்பான். உன் அண்ணங்காரன் என்னடானா எப்படா இருட்டாவும் லைட்டை போட்டு வெளில வந்து உட்காந்துருக்கலான் இருக்கான். அங்கே பாரு அவன் ஃப்ரெண்டுக்காரன் வந்தான்னு எம்மா நேரமாக பேசிகிட்டு இருக்கான். அதை தான் நானும் பார்க்குறேன். இவர் என்னதான் பண்ணுறாரு? ஆஃபீஸில் இருக்காரு, ஃபைல்னு வாழறாரு, திரும்ப வீட்டுக்கு வராரு, தோ இந்த அண்ணன்கிட்ட கொஞ்ச நேரம் மொக்க போடுறாரு. அதுக்கப்புறம் ரூமுக்கு போன மாதிரியும் தெரில. எந்த டைம் பால்கனியில் வந்து பார்த்தாலும் இங்கே தான் நின்றுட்டு இருக்காரு, ஏதோ ஆகாசத்தையே பார்த்து. நான் நினைக்கிறேன் வாழ்க்கையோட முக்கியமான டாப்பிக்கை பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு. இல்லை அவனுங்க 2 பேரையும் பார்த்தா உனக்கு வாழ்க்கையில் முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியா இருக்கு. இல்லை பாட்டி, புது மாப்பிள்ள கல்யாணம் ஆகி 15 நாள் தானே ஆகுது. மேபி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். கல்யாணம் ஆகிடுச்சு, புது மாப்பிள்ளடா, ஒய்ஃப் கூட அப்படி வாழலாமா இப்படி வாழலாமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தானே என்கொயரி போட முடியும். அதனால அண்ணன் போடுறாரு என்னவோ. கல்யாண ஃபோட்டோவை மாட்டிட்டு வரேன் தானடா போனேன், எதுக்கு ஒரு மாதிரியாக வந்து நிற்கிறேன்? எனக்கு சீரியஸாக புரியல ஸ்ரீ.
லைஃப் இப்படி தான் வாழணும் இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாழறதுக்குன்னு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு சீரியஸாக எனக்கு புரியலடா. ஏய், வில்லேஜ்லேயே வளர்ந்த பொண்ணு, வில்லேஜ்லேயே வாழ்ந்த பொண்ணு, அப்படி இருக்கும் பொழுது சீரியஸாக இந்த லைஃப்பை பிக்கப் பண்ணலாம் ரொம்ப டைம் ஆகும்டா. டைம் ஆகுன்றதெல்லாம் கரெக்டு தான். பேசுகிறப்ப நார்மலாக பேசலாம்ல. எது பேசினாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறது, எது பேசினாலும் அதை தப்பாக தான் எடுத்துக்கிறது. இப்படியே இருந்தால் என்னடா பண்ணுறது? சரி, இப்போ கல்யாண ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனல, என்ன பண்ண? என்ன பண்ணனா, ரூமில் எடுத்துகிட்டு போய் மாட்டினேன். மாட்டிகிட்டு இருக்கும்போதே அவள் வந்துட்டா. வந்தவொடனே கோவப்பட்டா. என்ன மாமா ஒரு கல்யாண ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அதை என்கிட்ட காமிக்கணும்னு தோணலையா, காமிச்சிட்டு மாட்டணும்னு தோணலையா, நீங்கள் மட்டும் மாட்டுறீங்க, அப்போ நான் என்ன வந்து அப்படியே பார்த்துக்கணுமா அப்படின்னு கேட்டு சண்டை போடுறா. இதெல்லாம் ஒரு விஷயமா? இல்லை, நீ இன்னும் லூஸா? ஏன்டா? ஏண்டா, கல்யாண ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நீ மாட்டுக்கு செவுத்துல மாட்டினா அந்த பொண்ணு கேட்குற மாதிரி அந்த பொண்ணே வந்து பார்த்துக்கணுமா ஃபோட்டோவை? இல்லைடா, ரூமுக்கு வரும்போது பார்த்தா ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம்ல. சர்ப்ரைஸ் அது இதுன்னு அந்த பொண்ணுக்கு பழக்கம் இருக்காது, புரியுதா? நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த பொண்ணு கிராமத்திலே வளர்ந்த பொண்ணுடா. சிட்டி லைஃபு, உங்களோட பழக்க வழக்கம் இதுக்கெல்லாம் பழகணும்ல. சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரு ரூமில் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? ஏதோ நான் வந்தால் நீ பேசுவ, அப்படி இல்லைன்னா இந்த டைம் என்ன பண்ணிட்டு இருப்ப, லேப்டாப் எடுத்து வச்சு ஏதாவது பார்த்துட்டு இருப்ப, அப்படி இல்லை ரூமில் லோன்லியாக உட்காந்துருப்ப. உன் தம்பியை போய் பார்த்தா அவன் ரூமில் உட்காந்துருப்பான். இதென்ன பண்ணுறீங்க எல்லாம்? மிஞ்சு போய் பேசுறீங்க அப்படின்னா உங்கள் பாட்டி தாத்தா உங்கள் அப்பா கிட்ட பேசுறீங்க, அவங்களும் எவ்வளோ நேரம் பேசுவாங்க சொல்லு? அவங்கள்ட்டையுமே நீங்கள் பெருசாக பாண்டிங்களா? இல்லைடா, பாசம் உங்கள் அம்மா வைக்கலன்ற ஒரே காரணத்தினால வேறு யார்கிட்டையுமே நீங்கள் பாசத்தை தேட மாட்டீங்க. ஆனால் அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்திருக்காது. கல்யாணம் தப்பவே நான் நோட் பண்ணேன். எல்லாருக்கிட்டையும் பேசுறது சிரிக்கிறது அப்படின்னு கலகலப்பாக இருந்தாங்க. சொந்த பந்தன் கிராமத்தில் வாழ்ந்த பொண்ணு. அப்படி இருக்கும்பொழுது இங்கே வந்து ஒரே ரூமில் இரு, நீ இப்படி போ அப்படி போ, இதான் உன் ஒர்க்கு, முடிச்சிட்டியா, நீ சாப்பிடு, நீ போய் தூங்கு அப்படின்லாம் சொன்னால் அந்த பொண்ணுக்கு செட் ஆகாது. டேய், அதுக்குன்னு என்ன பண்ணுறது? நானும் ஓரளவு மெயின்டைன் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு மேலே எனக்கும் வரலடா ஸ்ரீ. பட் பழகிக்கோ, புரியுதா? உங்களுக்கு கடவுளாக கொடுத்த ஒரு அன்பு கிடைக்கலன்ற பட்சத்தில் இப்போ உன்னை தேடி வந்திருக்கிற அன்பை அலட்சியப்படுத்தாத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அந்த பொண்ணு உன் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்ச பொக்கிஷன் தான். நீ தொலைச்ச மொத்த அன்பையும் அந்த பொண்ணு கொடுக்கும். அதனால நீ அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி வாழ ட்ரை பண்ணு. இப்போ கூட நாளைக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறல்ல, வராத 2 days அந்த பொண்ணு கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா. ஏன்னா அந்த பொண்ணு எப்படி இருந்திருக்கா வீட்டில், ஸோ அவளோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத அந்த பொண்ணு கூட நீ இருக்கிறப்ப தான் உணர்ந்து பார்க்க முடியும். அதனால விட்டுட்டு வந்துடாத. அங்கேயே இருந்து 2 நாள் அந்த பொண்ணை பற்றி அப்சர்வ் பண்ணிட்டு வா. டேய், சரி வராதுடா. இங்கே மீட்டிங் அப்படி இப்படின்னு இருக்கு. அவளும் அதே தான் கேட்டா, இருப்பீங்களா வந்துருவீங்களான்னு சொல்லிட்டு ஆன்சர் சீரியஸாக சொல்ல தெரியல. என்ன பண்ணுறது? உன் தம்பி இருக்கான்லடா, அவன் பார்த்துக்க போகிறான். எக்ஸ்ட்ரா ஒர்க் ஏதாவது இருந்தால் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு. இப்போ கூட இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண மாட்டேன், பிஸ்னஸ் ஓடுவேன்னா ஓடி ஓடி சம்பாரிச்சு என்னடா பண்ண போறீங்க? வாழறதுக்கு தானே சம்பாதிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன்டா அப்படி இருக்கீங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்காம? அப்படியே பழகிட்டோம் மச்சான். தயவு செஞ்சு இதை மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணு. ஒழுங்காக அந்த பொண்ணுகிட்ட போய் பேசு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு பேசினாலே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா, பேசினாலே சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ நீ ஒரு தனி ட்ராக்ல போகாத, உள்ள போ. நானும் கிளம்புறேன். ஆமா, சொல்லு நிவி. ஏன் ஒரு மாதிரி ஆக்கிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிவி, சும்மா தான். தலையை வலிக்குதா? நான் வேணா தலையை பிடிச்சி விடுவா? ஆமாம்மா. அப்புறம் ஏன் மாமா அமைதியாக இருக்கீங்க? அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? மாமா, சொல்லு நிவி. நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் எனக்கு தெரியுது. கடவுளே, இப்போ என்னென்ன சொல்ல போறான்னு தெரில. ராகவா, உன்னால நார்மலாக ஹேண்டில் பண்ணவே முடியலடா இவ்வளோ. மாமா, சொல்லு நிவி. கல்யாண ஃபோட்டோ நல்லா இருக்கு. நீங்க ஏதோ நினைச்சிட்டு வந்து மாட்டிருப்பீங்க. நான் ஏதோ பேசி கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு நல்லாவே தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிவி, நீ கேட்டது கரெக்டு தான். வந்த உடனே உன்னை கூப்பிட்டு நான் காமிச்சிருக்கணும். இங்கே பாரு கல்யாண ஃபோட்டோ வந்துருச்சு, நல்லா இருக்கு அப்படின்னு நான் கேட்டுருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் செவுத்தில் மாட்டியிருக்கணும். அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி பண்ணது தப்பு தான். என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பரவாயில்ல மாமா, நீங்க பண்ணது தான் தப்பு இல்லைன்னு இப்போ நானே சொல்லிட்டேனே. நீங்க நான் வந்து பாப்பன்னு தானே மாட்டிருக்கீங்க. நான் பார்த்த உடனே சந்தோஷம் தான் பட்டிருக்கணும். நான் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. இருந்தாலும் சாரி. பரவாயில்ல மாமா, பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. அப்புறம் மாமா, சொல்லுமா. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன்ல. ஆமாம். ஏன் போறேன் தெரியுமா? எனக்கு ஊருக்கு போகணுன்னு ஆசை வந்துருச்சு. அத்தை மாமாவை பார்க்கணுன்னு நினச்சிருப்ப, அதனால போகிறேன். ஆமாம், அதுவும் ஒரு காரணம்தான். இருந்தாலும் மாமா, என்ன எங்கள் ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா, ராமசாமி மாமா பையனுக்கு, குப்புசாமி மாமா பையனுக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா, நினச்ச நேரத்துலாம் நான் போய் பக்கத்து தெருவில் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்திருப்பேன். ஆரம்பிச்சிட்டா. உள்ளூரில் அவனுக்கு அதை பிடிச்சி கட்டி வச்சிருக்கலாம். அவன் மாட்டுக்கு விவசாயம் பார்த்துருப்பான். நான் மாட்டுக்கு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் அப்பா அம்மாவை போய் பார்க்க போகிறது, காடு கரையை பார்க்க போகிறது, எல்லாரு கூடயும் கதை பேசுறதுன்னு இருந்திருப்பேன்.
இது வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தா, மன்னிப்பு கேட்டதெல்லாம் ஒத்துக்கிட்டா. அப்படி இருக்கும்போது அடுத்தது நல்லா பேசுவான்னு பார்த்தா இவ திரும்ப அதே டாபிக் உள்ள தான் போறா. நைட்டு நைட்டு இதை வேத மந்திரம் மாதிரி சொல்லி என் மண்டையில பதிய வைக்கல அப்படின்னா இவளுக்கு தூக்கம் வராதுன்னா. என்ன பண்ணுறது, எத்தனை தூரத்தில் கொடுக்காத விட்டுட்டாங்களே. அப்பா அம்மாவை பார்க்க போனோன்னா கூட அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டியது தானே இருக்குது. இதே எங்கள் ஊரில் என்ன கட்டி கொடுத்துருந்தா நான் மாட்டுக்கு நட போன பாதையில் நடந்து போய் பார்த்துட்டு வந்திருப்பேன். நிவி, தூக்கம் வருதுன்னு தானே சொன்னேன், தூங்கலையா? தூங்கணும் மாமா, தூக்கம் வரல. சும்மா ஏதோ சொல்கிறேன் கேளுங்களா. ஏதோ சொல்லு, ஆனா இப்படி மட்டும் பேசாத. கல்யாணம் ஆயிடுச்சு நிவி, இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றேன்? இல்லை மாமா, யாரும் எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் இப்படிலாம் நடந்திருக்கலாம் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? நல்லாவே புரியுது. என்னை ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு நாளையிலையும் அத்தனை தடவை நீ சொல்றதை கேட்கும்போதெல்லாம் உன் வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிட்டேனோன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு காடு கரன்னு சுற்றிட்டு கிடந்தேன். என்ன பண்ணுறது? நிவி, தூக்கம் வரலையா? ஆமாம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு கடுப்பாக இருக்குல்ல? அப்படி இல்லை நிவி, டைமுக்கு தூங்கணும்ல, காலையிலே எந்திரிச்சிடுறேன். ஆமாம், என்ன பண்ணுறது? எங்கள் ஊர்லலாம் 7:30-8க்குலாம் எனக்கு தூக்கம் வந்துடும். அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் மனசு. இங்கே தான் நைட்டு 10-11 ஆனாலும் தூக்கம் வர மாட்டேதே. வேலை செய்யறதுக்கு வேலை எதுவும் இல்லை. இல்லைனா அதையாச்சும் செஞ்சுட்டு கிடக்கலாம். மாமா, உள்ள நிவி. நான் ஊருக்கு போகிறேன்ல. ஆமாம்மா. நான் ஊருக்கு போயிட்டேன்னா உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி தோணன்னு யாரும் பேச மாட்டாங்க. தோணன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நான் போயிட்டு வர்ற வரைக்கும் நிம்மதியாக இருங்க. இல்லை இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே நான் இருந்துட்டு வரணும்னா கூட எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், நிவி அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் இங்கே அத்தை மாமா கிட்டேயும் சொல்லிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்ச நாள் இருங்க மாமா. என் விருப்பத்தை தாண்டி உனக்கு எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் இருந்துட்டு வா. அது எனக்கு எப்போவுமே அங்கேயே இருக்கணும்னு தான் தோணும். அதுக்குன்னு இருக்க முடியுமா? இதுக்கப்புறம் தான் விடுவாங்களா? சரி மாமா, நான் இப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு தலை தான் வலிக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் படுக்கிறேன். அப்புறம் மாமா, சொல்லுமா. அது அது நீங்கள் ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்க. பார்த்துருக்கேன். வந்த 2 நாள் நீங்கள் எல்லாரும் அப்படியே தனித்தனியாக உட்காந்து சாப்பிடுவீங்க. வேலைக்கார அம்மா வந்து சாப்பாடு வைப்பாங்க. அப்போல்லாம் ஏனோ தானோன்னு ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடுவீங்க. ஆனால் நான் வந்ததுலேருந்து நான் தான் சாப்பாடு போடுறேன். நீங்கள் ஃபோனை பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நான் தான் தொணன்னு பேசிகிட்டு இருப்பேன்ல, அதனால் இவ பேச்சை கேட்கறதுக்கே சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு என் பேச்சு கேட்டுக்கிட்டு நான் ஏதாவது சொல்லுவேன். நான் சமைச்சது நல்லா இல்லையா கேட்பேன்னு சொல்லிட்டு எனக்காகவாச்சும் ஏதோ சாப்பிட்டீங்க. இவ தொல்லை தாங்க முடியலன்னு அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் வேறு ஆள் இல்லையா? தொண்ணு யாரும் பேச மாட்டாங்களா? அந்த செல்லை பார்த்துக்கிட்டு நீ ஏனோ தானோன்னு சாப்பிடாதீங்க. எப்பவும் போல் ஒழுங்காக சாப்பிடுங்க. உங்கள் அயன் பண்ண துணிலாம் அந்த கபோர்டில் வச்சுருக்கேன், எடுத்துக்கோங்க. நான் வந்து நொயின்னு பேசி உங்களுக்கு எடுத்து தந்துக்கிட்டு கூடவே நிற்க மாட்டேன். நீங்கள் நிம்மதியாக எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பலாம். நைட்டு வந்தாலும் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். நீங்கள் வந்தோடனே உங்கள் ஃபோனை பார்க்கலாம். அப்புறம் ஏதோ வேலை பக்கத்துக்கு ஒரு பொட்டி வச்சுருப்பீங்களே, அதை பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தூங்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சிட்டு இருக்காதீங்க. என் தொல்லை தாங்க முடியலன்னு எப்படியும் நைட்டு சீக்கிரமாக தூங்குவீங்க. அதே மாதிரியே நீங்கள் சீக்கிரமாக தூங்குங்க. ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காதீங்கண்ணா. வேறு ஒன்றும் இல்லை, இதான் சொல்லணும்னு நினச்சேன். சாப்பிடுங்க, தூங்குங்க. நான் தொல்லை பண்ண மாட்டேன். இருந்தாலும் நான் தொல்லை பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அத்தை மகன் கொண்டாட பித்த மனம் திண்டாட அன்பை என்னை நெஞ்சில் சுமப்பேன். ஓஹோ, புத்தம் புது செண்டாடி மெத்தை சுகம் உண்டாக அத்தனையும் அள்ளி கொடுப்பேன். ஓஹோ. ஊருக்கு போகிறேன் மாமா. உங்களுக்காக தோணுச்சுன்னா வந்து கூப்பிட்டு வாங்க. இல்லைன்னா நான் இருந்துப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன பொழுதா போகாது. ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. நான் மட்டும் வந்து கூப்பிட்டுட்டு வாங்க, இல்லைன்னா கூப்பிட்டு வர வேணாம். மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூமெத்தை விரிப்பேன். உத்தரவு போடும் நேரமே முத்து நகை பெட்டகத்தை முந்தி திறப்பேன். மௌனம் போனதென்று புது கீதம் பாடுதே. வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுதே. கீதம் பாடுதே. மாமா, சொல்லு நிவி. பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனால் நான் பேசினா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல மாமா? அப்படி என்னைக்காவது சொன்னா நிவி, நீயே கற்பனை பண்ணிக்கிறதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? சொல்கிறதுக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை மாமா. ரெண்டும் ஒன்று தான். நிவி, ஊருக்கு போறல, நிம்மதியா இருந்துட்டு வா. நான் எதுவும் சொல்லலை, புரியுதா? இப்போ நீயும் குழப்பத்தில் இருக்க, நானும் குழப்பத்தில் இருக்கேன். என்ன பேசணுன்னே தெரியாமல் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். இப்படியே பேசணும்னு வச்சுக்கேன், ஒரு கட்டத்தில் சண்டை பெருசாயிடும். இப்போ பேசுறது சண்டையாக மாறும்னா மாமா சொல்கிறீங்க? நான் சண்டை போடுறதுக்காகவா பேசுகிற மாதிரி இருக்கு?
நிவி, நான் என்ன சொன்னாலும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறது கிடையாது. அதனால இப்போ இந்த டாப்பிக்கை பேசுறது வேஸ்ட்டு. விட்டுரு, நீ தூங்கு. மார்னிங் எழுந்து ஊருக்கு கிளம்பு. சீக்கிரமாகவே போயிடலாம். சரி மாமா. தொலைவில் என்று பார்த்த கணமா, அருகில் இன்று நேரும் ரணமா, கொல்லாமல் நெஞ்சை கொள்வதென்ன கூறாய், வாய்விட்டு கதை கூறாயோ, சொல்லாமல் என்னை விட்டு நீயும் போனாய், என்னாவே நின்று பாராயோ. சில மேகங்கள் பொழியாமலே கடந்தே விடும் உன்வானிலே, எந்த நெஞ்சமும் ஒரு மேகமே அதை சிந்தும் உன்னிவான